வெல்கம் டு வித்யா வீடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த 3 பாட்டில்ஸை நான் எங்கே வாங்கினேன், என்ன ரேட்டுக்கு வாங்கினேன், எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்றதையும் ப்ளஸ் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் மதியம் லஞ்ச் வித்யா வீட்டில் என்னன்றதையும் தான் பார்க்க போகிறீங்க. ப்ரோசான் மாலில் மிஸ்டர் டிஐஒய் அப்படின்ட்டு புதுசாக ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் ஆகிருக்குங்க. ஆன்லைனில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்குதோ அத்தனையும் இந்த ஷாப்பில் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. அங்கே தான் நான் இந்த 3 பாட்டில்ஸை வாங்கினேன். இது கிளாஸ் கண்டெய்னர் தான். இது 63 ரூபி per பாட்டில் அப்படின்ற விதத்தில் 3 பாட்டில்ஸை 189 அப்படின்ற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வாங்கியிருக்கேன். இந்த பாட்டில்ஸை மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 3ஐயும் கைக்கு எசவா அடுப்புக்கு பக்கத்துலேயே வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் தான் இந்த 3ஐயுமே போட்டு வச்சிட்ருந்தேன். இது ஒரு 16 வருஷம் முன்னாடி வாங்கின கண்டெய்னர். அது ஓரளவுக்கு ஃபேட் ஆகிடுச்சு. ஸோ புதுசாக கண்டெய்னர்ஸை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை நான் வாங்கினேன். எனக்கு பிளாஸ்டிக்கில் கண்டெய்னர் இருக்கிறத விடவும் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆனால் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் காலையில் ஹரிபரி சமையலில் எடுக்கும்போது வைக்கும்போது கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னா வம்பு. அதனால் நல்ல ஒரு கண்டெய்னர் பார்த்துட்டு தான் இருந்தேன். இந்த மிஸ்டர் டிஐஒயில் எனக்கு இந்த கண்டெய்னர் கிடச்சிச்சு. உள்ளே கிளாஸ் கண்டெய்னர், அதை மேல் வால் பிளாஸ்டிக்னால் ஆனது. நம்மளுக்கு ஹரிபரி சமையலப்போ ஹேண்ட்லிங் ஈஸியாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் நழுவி விழுந்துராது. அதுவும் இல்லாமல் எனக்கு கொரியன் ஸ்டைலில் அந்த ஹாஃப் ஒயிட் பேஸில் எல்லாத்தையும் கவுண்டர் டாப்பில் ஆர்கனைஸ் பண்ணணுன்னு எனக்கு ஆசை. இதுக்கெல்லாம் ரொம்ப காஸ்ட் கொடுக்கவும் எனக்கு பிடிக்காது. மினிமல் காஸ்ட்டில் எப்பெல்லாம் இந்த மாதிரி கொரியன் ஸ்டைலில் ஹாஃப் ஒயிட் பேஸில் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் வாங்கி என்னுடைய கவுண்டர் டாப்பை மெதுவாக நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த செட்டப் எப்படி இருக்குன்றதையும் எனக்கு கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க. இப்போது சமையல் வேலையை ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி காபூல் சன்னா ரைஸ் பண்ணிடலான் தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். குக்கர் அடுப்பில் பற்ற வச்சாச்சு. ஒரு பெரிய வெங்காயம், அரை தக்காளி, இது கூட ஒரு பிட்டளவு இஞ்சி, ஒரு காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிட்டு பட்டை, 2 கிராம்பு, இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குக்கர் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திட்டு இது கூடவே நைஸாக அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்திடலாம். அடுத்ததாக கொஞ்சமாக பொடியாக நறுக்கின புதினா தலையை சேர்த்தி இதெல்லாம் எண்ணெயில் நல்லா சுண்டு வறுபட்டு வரட்டும். போட்ட பேஸ்ட்டு நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் வரமல்லித்தூள், அடுத்ததாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த பொடிகளை எல்லாம் சேர்த்தி அதுவும் எண்ணெயில் ஒரு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஊற வச்ச காபூல் சன்னாவை சேர்த்திடலாம். நேற்று நைட்டே இந்த சன்னாவை நான் தண்ணியில் ஊற போட்டுட்டேன். இன்றைக்கி காலையில் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இந்த சன்னாவை இதோட சேர்த்தி இதையும் நல்லா கலந்து விட்டு எண்ணெயில் ஒரு வறுபடட்டும். அதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணியை இதோட சேர்த்திடலாம். நான் மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியவே இதோட சேர்த்திக்கிட்டேன். ஊற்றின தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்திட்டு கழுவி ஊற வச்ச ரைஸை வடித்து எடுத்து அது கூட சேர்த்திடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை, கொஞ்சமாக நான் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ லிட் வச்சு மூடிடலாம். இது ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக தேங்காய் சட்னிக்கு எடுத்து போட்டுட்ருக்கேன். சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. மில்லட் தோசைக்கு நேற்று நைட்டு வச்ச கத்திரிக்காய் கடையல் தான் வச்சுருக்கேன். அது கூட இன்றைக்கி காலையில் கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டேன். இதுதான் இன்றைக்கி காலையில் வித்யா வீட்டு பிரேக்ஃபாஸ்ட். அடுத்ததாக இன்றைக்கி லஞ்சுக்கு ரெடி பண்ண சன்னா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. தம் இறங்கி லிட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை சேர்த்தி நல்லா கலந்து விட்டு இதை டிஃபன் பாக்ஸுக்கும் பேக் பண்ணியாச்சு.
இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து ஸ்வீட் பனானா சிப்ஸ் தான் வச்சுருக்கேன், நேந்திரம் சிப்ஸ் வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி வித்யா வீட்டு லஞ்ச் அண்ட் ஸ்நாக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா do not forget to subscribe, like and share வித்யா வீடு. பாய்.